أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வினுடைய வேதத்தையும் அருமை நாயகம் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வழிமுறையும் அறிந்து பின்பற்றி அதன் வழி நடந்து மறுமையிலே மகத்தான பாக்கியமாக இருக்கக்கூடிய அந்த சோனத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு சந்தர்ப்பத்திலே அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மற்ற பெருங்கருணையும் பேரருளும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் சஹாபாக்களின் தியாகங்கள் என்ற தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து அதில் இந்த மனித சமுதாயத்திற்கான அத்தனை வாழ்வியல் அம்சங்களையும் அழகுற அமைத்து அவற்றையெல்லாம் நமக்கு கொடுத்திருந்தும் கூட அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்களிலே நாம் எல்லாவற்றையும் மறந்து போன மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வப்போது சம்பவங்கள் நமக்கு நினைவுகள் பல தந்தாலும் கூட அதை உள்ளத்தால் நாம் உண்மையிலேயே தியாக உணர்வோடு நாம் அவற்றை செய்கின்றோமா என்ற ஒரு கேள்வியும் நம்முள்ளே எழத்தான் செய்கிறது. நம்முடைய வரலாற்று பின்னணிகள் என்பது இந்த இஸ்லாம் ஏதோ நம்மளுடைய கையில் கிடைச்சிருச்சு, நம்ம அதனால் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த நிலை அல்லாமல் மிகப்பெரிய ஒரு தியாகம் இதற்கு பின்னால் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், நிச்சயமாக தியாகம் இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அதற்கு சொந்தக்காரர்கள் நிச்சயமாக சஹாபாக்கள் தான் என்பதை நாம் அறிந்துதான் வைத்திருக்கின்றோம். ஆனாலும் கூட நம்முடைய தியாகங்கள் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் அதுபோன்ற அளவிற்கு பெரிய அளவில் தியாகம் செய்யாவிட்டாலும் என்ற அளவு நாமும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு நாம் வருவோம். ஏன் அப்படி தியாகம் செய்தால்தான் இந்த இயற்கை மார்க்கத்திலே இஸ்லாத்தில் இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக தியாகம் செய்வதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலையும் அப்படிதான் சொல்றான். என்ன சொல்றான்? அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லி எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை அறிவதற்காகத்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருப்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப நம்முடைய செயல் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதித்து பார்க்க விரும்புகிறான். அழகுக்குரியதாக நம்முடைய செயல்கள் இருக்கிறதா என்பதை ரப்பல் ஆலமீன் பார்க்க இருக்கிறான். அப்ப நாம் இதற்கு முன்னால் சஹாபாக்களுடைய வாழ்க்கைகள் எப்படி இருந்தது என்பதை நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றின் பக்கங்களை தியாகத்தால் நிரப்பிய ஒரு தியாக செம்மல் அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். என்ன ஹப்பாப் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை அப்படி என்ன? அவர்கள் ஒரு அடிமை சந்தையிலே அவர்கள் விற்கப்படுகிறார்கள். பலத்த போட்டிக்கு நடுவே அவர்கள் ஒரு பெண்மணியால் விலைக்கு வாங்கப்படுகிறார். உம்மு அன்மார் என்ற ஒரு பெண்மணி அவர்களை விலைக்கு வாங்குகிறார். எல்லோரையும் அவர் களத்தில் தோற்கடித்து அவரை கைப்பற்ற காரணம் அவருக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு திறமை உண்டு அவரிடத்தில் இருந்தது. ஹப்பாப் ரலியல்லாஹு என்ன திறமை? வாள் செய்வதிலே, போருக்கான ஆயுதங்கள் செய்யக்கூடிய அந்த திறமை, வாள் செய்வதிலே அவர் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். அவருடைய வாள்களை வாங்குவதற்காக அரபியர்கள் போட்டி போட்டு வாங்குவதற்காக வருவார்கள். அந்த இரும்பு வேலை, கர்மான் என்று சொல்லக்கூடிய அந்த இரும்பு வேலை செய்யக்கூடியவராக அந்த வாழ்க்கை செய்யக்கூடிய பணிகளை அவர் செய்து வந்திருந்தார். அப்போ இந்த நேரங்கள் அல்லாத அவருடைய ஓய்வு நேரங்களிலே ஏகத்துவ அந்த சிந்தனை அவருக்கு இயற்கையாக இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருளால் அவர்களை போர்த்தி கொண்டான். அவர் இஸ்லாத்திலே இணைகின்றார். அதனுடைய காரணத்திலே அவர் பல நேரங்களிலே இது பற்றிய அவர் அதிகம் தேடுதல் உண்டவராக அவர் இருந்தார். அப்போ ஒரு முறை ஹப்பாப் ரலியல்லாஹு இடத்துல வாழ்க்கை வாங்குவதற்காக ஒரு கூட்டம், குறைஷி கூட்டம் வருகிறது. அப்பொழுது அவரிடத்தில் கேட்குறாங்க. அவர்கள் கேட்பதற்கும் இவர் சொல்வதற்கும் ஏதோ சம்பந்தமில்லாத ஒரு செய்தியை போன்று அவர்கள் உணர்கிறார்கள். என்ன அப்படி கேட்டாங்க? அவர்கள் கேட்பது வாழ்க்கையை பற்றி கேட்குறாங்க. இவர்கள் சொல்கின்ற பதில் இஸ்லாத்தை பற்றியான ஒரு பதிலாக இருக்கு. அவர் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயம் தானே.
ஏனென்று சொன்னால் குறைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் அவர்கள் எப்படி இருந்தாங்க, முரண்பட்டு இருந்தாங்க, வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவரை பற்றி இவர்கள் புகழ்ந்து சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து கடுமையான முறையில் ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்கள தாக்குறாங்க. அவர் உணர்வற்ற நிலையில் அவங்க விழுந்துடுறாங்க. அந்த அளவிற்கு கடுமையான ஒரு தாக்குதல் அவர் மீது நிகழ்த்தப்படுகிறது. இதோடு அவங்க விட்டுல அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்மணி இவரை விலக்கி வாங்கினாங்களே அவரிடத்திலும் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ விலக்கி வாங்கி வச்சிருக்கிற அடிமை, அந்த அடிமை என்ன செய்கிறார் தெரியுமா, முகமதை அவர் புகழ்ந்து பேசுகிறாரு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார், அவரை நீ விட்டு விடாதே, கடுமையான முறையிலே அவரை நீ தண்டிக்க வேண்டும் என்பதாக அவங்களும் அவரிடத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பெண்மணி கோபத்தினுடைய உச்சத்துக்கே போயிடுறாங்க. அந்த அளவிற்கு கோபத்தோடு வந்த அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்களுக்கு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பி இருக்குது பாருங்க, அந்த இரும்பு கம்பி பழுக்க காய்ச்சிய அந்த இரும்பு கம்பி அப்படியே சிவப்பு அப்படியே தகதகன்னு இருக்கு. அந்த இரும்பு கம்பியால் என்ன பண்ணுறாங்க, அவருடைய உதட்டில் சூடு போடுறாங்க. சுப்ஹானல்லாஹ், நினச்சி பார்க்க முடியுமா, உதட்டில் சூடு போடுறாங்க, முதுகில் தலையில் என்று அவர்கள் சூடு வைக்கிறாங்க, கடுமையான வேதனை கொடுக்குறாங்க. அத்தோடு விட்டுடல. அதன் பிறகும் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த உலைக்கலன் இருக்கு பாருங்க, அந்த இரும்பை உருக்கக்கூடிய அந்த உலைக்கலனில் அவருடைய முதுகை வைத்து கடுமையான முறையில் வெப்பம், அவருக்கு சூடு தாங்க முடியாமல் கதறாங்க. எப்படி இருக்கும், பக்கத்தில் நெருப்புடைய பக்கத்தில் நம்ம கையை கூட காட்ட முடியாது, எங்கோ எரிஞ்சிக்கிட்டு இருக்க நெருப்பு இங்கே இருக்கும்போது நமக்கு குளிர் காயிற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். ஆனால் ஒரு உலைக்கலனில் ஒரு முதுகை காட்டி அதை வேக வைக்கிற அளவிற்கு என்று சொன்னால் நினச்சி பார்க்க முடியுதா, எவ்வளோ பெரிய தியாகம். இவர் நான் இஸ்லாத்தில் இல்லை, நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, முகமது யார் என்று எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்படி சொல்லலை. அந்த நிலையிலும் கூட அவர் அதை பொறுத்து கொண்டார். ஆனால் இஸ்லாத்தை விட்டு அவர் வெளியேறிவிடவில்லை. எவ்வளவு கடுமையான ஒரு நிலை பாருங்க. இன்னும் ஒரு தண்டனை, அவருக்கு என்ன செய்கிறாங்க, சுடும் மணலில் போட்டு புரட்டுறாங்க. சாதாரணமாக ஒரு மணலில் நம்ம காலை வச்சு நிற்க முடியுதா, ஒரு 12 மணி 1 மணி ஆயிடுச்சு சொன்னால் அதில் நம்ம காலை வச்சோம்னு சொன்னால் வெறுங்காலை வைக்க முடியல. நம்ம செருப்பு போட்டு நிற்கிறா கூட நம்ம தலையில் வைக்கக்கூடிய அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் கடுமையான முறையில் இப்படி இருக்க கொடுத்தது என்று நம்ம எதையாவது ஒரு நிழலை தேடி ஓடக்கூடிய ஒரு சூழல் தான். ஆனால் சுடும் மணலை போட்டு புரட்டுகிறார்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. மிக பெரிய அளவிலே அவர் துன்புறுத்தப்பட்டார்கள். இது போன்று இந்த துன்புறுத்தல்கள் எல்லாம் வந்த உடனே என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் நம்ம இதுக்காக சொல்லுவோமே, இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கிட்டதுனால இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் வருதே, இதுக்கு அல்லாஹ் தான் தீர்வு சொல்லணும், அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சான்னு சொன்னால் இதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஹப்பாப் ரலியல்லாஹு போய் சொல்கிறாங்க, நீங்கள் எனக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க, எனக்கு இப்படிலாம் அவர்கள் வேதனை செய்கிறாங்க, என்னால் தாங்க முடியல அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அல்லாஹ்விடத்தை துவா செய்கிறேன், இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, அவங்க இவர் இப்படி சொன்னதை உடனே முகம் சிவந்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர், இதற்கு முன்பு வாழ்ந்த அந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட துன்பங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா கேட்குறாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு இடத்துல சொல்கிறாங்க முன்னாடி நடந்த சம்பவங்களை பற்றி. இந்த இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் உடல் முழுவதும் பூமியிலே புதைக்கப்பட்டு ரம்பத்தால் அவர்கள் தலை 2 கூறாக பிரிக்கப்பட்டது, இரும்பு நகங்களால் இரும்பு சீப்பு போன்ற அவருடைய உடல்கள் கிழிக்கப்பட்டது, அது அவருடைய எலும்பை போய் தாக்கியது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை எல்லாம் அவர்கள் சகித்து கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொல்கிறாங்க. அப்போ நீ பட்டது அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணிடல. இதுக்கு முன்னாடி நீ பட்டதை விட மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆறுதலும் அதில் அவர்களுக்கு இருந்தது. ஆக இப்படியாக இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்த மக்களிலே இவரும் ஒருவராக இருந்தார். அப்போ சஹாபாக்கள் இவருடைய தியாகத்தை பற்றி ரொம்ப மெச்சுறாங்க. உமர் ரலியல்லாஹு பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்திற்கு வருவதற்கே ஹப்பாப் ரலியல்லாஹு தான் காரணமாக இருந்திருக்கிறார் என்பது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்?
எப்படி காரணமாக இருந்தாங்க? இஸ்லாத்தை வெறுத்து இருந்த ஒரு நிலை. உமர் ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற அளவிற்கு கடுமையான கோபத்தோடு இருந்த ஒரு நபர். அவருக்கு எப்படி இஸ்லாம் கிடைத்தது? ஹப்பாப் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹுடைய தங்கையினுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு சூரத்துல் தாஹாவுடைய வசனங்களை அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அவங்க எதேச்சையாக வந்துடுறாங்க. இந்த வசனங்களை அவர்கள் செவியுற்றதுக்கு பிறகு ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமர் ரலியல்லாஹுக்கு கொடுக்குறான். அதன் பிறகு ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உமர் ரலியல்லாஹு வந்து சந்திக்கிறாங்க. அதன் பிறகுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அதற்கும் இவர் தான் காரணமாக இருக்கிறார். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு விஷயம். எந்த ஒரு துன்பமும் அவர்களை இஸ்லாத்தை விட்டு வெறுண்டோட செய்யவில்லை. மீண்டும் மீண்டும் இந்த ஏகத்துவ கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு இன்னும் அவர்கள் தங்களை மேம்படுத்தி கொண்டார்கள். இன்னும் அதிகமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் ஆர்வப்பட்டார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் தியாகத்தால் தங்களுடைய வாழ்க்கையை நிறைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த தியாகம் எப்படிப்பட்டதாக இருந்தது பாருங்கள். இதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கப்படுகிறது. அப்போ அதையெல்லாம் அவங்க வாங்கி என்ன செய்கிறாங்க, ஒரு மூலையில் அப்படியே குமிச்சு வைக்கிறாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஜக்காத் பொருள் கொடுக்குறாங்க. அதை வாங்கி அவங்க பயன்படுத்தாமல் ஒரு இதில் குவிச்சு கிடைக்கும். அடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, இது சாமானிய மக்களிடத்திலே இதோ எனக்காக வழங்கப்பட்ட இந்த ஜக்காத் எல்லாம் நிறைந்திருக்கிறது, உங்களுக்கு யார் யாருக்கு வேண்டுமோ அவரெல்லாம் எடுத்து செல்லுங்கள் என்பதாக அவர் சொல்கிறாங்க என்று சொன்னால் அதில் கூட அவருடைய தியாக உணர்வை பாருங்கள் எப்படியாக இருக்கிறது என்று. அப்போ அந்த அளவிற்கு ஒவ்வொருவரும் அப்படி இருந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அவங்க ஹப்பாப் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, தங்களுக்கு மரணம் சம்பவிக்கின்ற வேளையில் கஃன் வேணும் இல்லையா, அதற்காக கஃன் துணியை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. ஒரு சிந்தனை அவருக்கு வருது. என்ன சிந்தனை? ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. உஹது போரில் ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்க கொல்லப்பட்ட உடனே அவர்களை அடக்கம் செய்வதற்கு போதுமான கஃன் துணி கிடையாது. தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. இப்படியான ஒரு நிலைமையாக இருந்தது. இதை அவர்கள் நினைத்து விட்டு நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த கஃன் துணியானது நம்முடைய தேவையை விட அதிகமாக இருக்கிறதோ என்று அவர்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு இந்த எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எப்படி இவர்கள் வாழ்க்கை தியாகமாகவே இருக்க முடிந்தது என்று நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியமாக இருக்கு. அப்போ இது போன்ற தியாகத்துக்கு சொந்தக்காரருக்கு மத்தியிலே நாம் என்ன தியாகம் செய்தோம் என்று பார்த்தால் நமக்கே ஒரு வெட்க உணர்வு வருகிறது. நாம் எதையேனும் தியாகம் செய்ய வேண்டும், அது நம்மளுக்குடைய மறுமைக்கான ஒரு சேமிப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது. அடுத்ததாக இதுபோன்ற வரலாற்றின் பக்கங்களை தியாகத்தால் நிறைத்த இன்னொருவர் அபுதல்ஹாவை பற்றி தெரியாத நபர்கள் இருக்க முடியாது. சஹாபாக்களிலே நிறைய தியாகங்கள் செய்த நபர்கள் அவரும் ஒருவர். அந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய வரலாற்றில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்கள திருமணம் செய்வதன் மூலமாகத்தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க. இஸ்லாத்தை அவர் விரும்பி ஏற்று இஸ்லாத்தினுடைய கருத்துக்களால் அவர் ஈர்க்கப்பட்டு அப்படியாக அவர் வரல. உம்மு சுலைம் அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்ற தனது ஆசையை அவங்க கேட்குறாங்க. அதுக்கு உம்மு சுலைம் சொல்கிறாங்க, உங்களை திருமணம் செய்வதில் ஆட்சேபனை இல்லை, நீங்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும். இஸ்லாத்திற்கு நான் வருவதென்றால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இறைவன் ஒருவன் தான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதராக இருக்கிறார் என்று நீங்கள் முன்மொழிய வேண்டும் என்பதாக சொல்கிறாங்க. ஆனால் இவர் அப்படி வருவதற்கு ஏதாவது கட்டாயம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய அழகும் செல்வமும் வீரமும் நிறைந்த ஒரு மனிதர் என்று சொன்னால் அபூதல்ஹா என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த அபூதல்ஹா ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் வந்தாலும் கூட அதன் பிறகு இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தன்னுடைய நெருக்கத்தை அவர் அதிகமாக்கி கொண்டார். அதன் மூலமாக ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர் தன்னுடைய தியாகத்தை நிரூபித்துக் கொண்டே இருந்தார். என்ன ஒரு தியாகம்! உஹது போர். உஹது போரில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. அவருடைய பல் உடைக்கப்பட்டது.
உதடு கிழிந்து தொங்குகிறது. எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க. இந்த நிலையில தான் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக ஒரு வியூகம் அங்கே வகுக்கப்படுகிறது. எதிரிகளுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறைத்து விட்டார்கள் என்று ஒரு செய்தி பரவுகிறது. இந்த சூழ்நிலையில் அபூதல்ஹா எங்கிருந்தோ வந்து முன்னாடி வந்து குதிச்சுறார். குதிச்சு அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கக்கூடிய அந்த வேலையில் ஒரு அரண் போல இருந்து அவர் பாதுகாக்கிறார். எப்படி என்று சொன்னால், அவர் முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை மறைத்து தன்னுடைய உடலாலும் கைகளாலும் மறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. இவர் இன்னும் வில் அம்பு எய்யக்கூடிய விஷயத்தில் கைதேர்ந்தவராக இருக்கிறாங்க அபூதல்ஹா. அப்போ எதிரிகள் அங்கிருந்து தாக்குதல் தொடுப்பதற்காக அவர்கள் தயாரிக்கின்ற பொழுது அபூதல்ஹா என்ன செய்கிறாரு, அம்பால் அவங்களை எல்லாம் சிதறடிக்கிறார். நல்ல அந்த நாணை இழுத்து அவர் விடுகின்ற அந்த வேகம் எதிரிகள் எல்லாம் வெறுண்டு ஓடக்கூடிய அளவிற்கு இருந்தது. அப்படி அவர் இழுத்து விடுகிறதிலே நிறைய நான்கள் ஒடிந்து விட்டது. ஒரு 2-3 நான்கள் ஒடிஞ்சிருச்சு. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த நாணை அவரிடத்தில் அபூதல்ஹா இடத்திலே கொடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு நிலை அப்படி இருக்கும்பொழுது என்ன நடக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தலையை உயர்த்தி இப்படியே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது அப்போ சொல்கிறாங்க, அபூதல்ஹா அவங்க சொல்கிறாங்க, அசையாதீர்கள், உங்களுடைய தலையை நீங்கள் தூக்கிடாதீங்க, சத்திரித்துங்க சத்திரிக்க, என்னுடைய நெஞ்சு உங்களுடைய நெஞ்சை காக்கும், என்னுடைய தலை உங்களுடைய தலையை காக்கும், நீங்கள் தூக்கிடாதீங்க, எட்டி பார்க்காதீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாயிடுறாங்க. அப்போ இந்த அளவிற்கு அதுபோன்று எதிரியிடத்திலிருந்து அம்புகள் வருகின்ற பொழுது அவர் தன்னுடைய 2 கைகளாலையும் அதை தடுக்கிறாங்க. நினைச்சு பார்க்க முடியுமா? எதிரிலிருந்து வரக்கூடிய அம்பை கைகளால் தடுப்பது என்பது சாதாரண விஷயமா? அந்த அளவிற்கு அவங்க தடுத்தாங்க. இதனால் 24 இடங்களில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. கைகளில் 24 இடத்துல ஒரு கை செயலிழந்து போனது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் மீது அவர் கொண்ட அந்த பாசம், பற்று, நேசம் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்வதற்கு அவருக்கு அது ஏற்புடையதாக இருந்தது. அவர் அதை செய்தார். அப்போ இந்த அளவிற்கு ஒருவர் இருக்க முடியுமா? நினச்சி பாருங்க. அதனால்தான் ஒவ்வொரு போர்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூதல்ஹா அவர்களுக்கு ஒரு பட்ட பெயர்களை சுற்றினாங்க. அதனால் அபூதல்ஹா அவர்களுக்கு தல்ஹத்துல் ஹைர், நல்ல தல்ஹா என்று அவர்களுக்கு பெயர் சுட்டினாங்க. அதுபோல் ஹுனைன் போரில் அவங்க கலந்துக்கிட்டு வந்த உடனே அதுக்கு என்ன பெயர் சுட்டினாங்க தெரியுமா? தல்ஹத்துல் ஜூத், தயாளமுள்ள தல்ஹா என்று அவர்கள் பெயர் சுட்டினார்கள். அதற்கடுத்து அசுரா போரில் அவங்க கலந்து கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தல்ஹத்துல் பயால், உதவும் தல்ஹா என்று அவர்கள் பெயர் சுட்டினார்கள். இப்படியாக பல பெயர்களுக்கு சொந்தக்காரர்கள் அபூதல்ஹா. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய தர்ம சிந்தனை கொண்டவர், தியாகம். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரொம்ப மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. தர்மம் செய்வது சம்பந்தமாக ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன, நீங்கள் விரும்புவவற்றை நல்வழியில் செலவிடாத வரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. நாம் எதை விரும்புகிறோமோ, நீங்கள் விரும்புவதை நல்வழியில் செலவிடாத வரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்ற வசனம் இறங்குகிறது. அந்த நேரத்தில் அபூதல்ஹா அங்கே இல்லை. ஆனால் இந்த வசனத்தை இப்படியாக ஒரு திருமறை குர்ஆன் வசனம் இன்றைக்கு இறக்கி அருளப்பட்டிருக்கு என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்குறாங்க. ஆம், உண்மைதான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. நான் விரும்புகின்ற ஒன்றை நல்வழியை செலவிடாத வரை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால், நான் விரும்புகின்ற விஷயம் இந்த பைருஹா தோட்டம், இதுதான் எனக்கு மிக என்னுடைய செல்வங்களிலேயே அதிக விருப்பமுடையது. இதை நான் அல்லாஹ்வின் பாதையிலே அர்ப்பணிக்கின்றேன் என்று சொன்னார். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடிக்கடி அந்த தோட்டத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. மஸ்ஜித் நபவிக்கு எதிர்ப்புறத்தில் அது இருந்தது. அங்கே நல்ல நீர், அங்கே அவர்கள் அந்த தண்ணீரை அருந்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. அங்கே இளைப்பாறக்கூடிய அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் வந்தவுடன் இப்படி அவர்கள் சொன்ன உடனே அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க.
எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டி அந்த முறைப்படி தன்னுடைய உறவினர்களுக்கு அதை தர்மமாக செய்து விடுகிறார். அப்போ நம்முடைய நிலைகளை எல்லாம் நாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாம் அப்படித்தான் இருக்கிறோமா? நாம் விரும்பியவற்றிலிருந்து தர்மம் செய்கின்றோமா? எது நம்மிடத்திலிருந்து வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அந்த வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய அந்த பொருளை, ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து நாம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கே நாம் 10 தடவை யோசிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. ஏன் தர்மம் செய்வதில்லை? நம்மளுடைய ஆர்வம் அந்த அளவுக்கு தான் இருக்குது. அல்லது ஒரு சிறிதளவேனும் ஏதோ ஒன்றை தர்மம் செய்கிறோம், அல்லது 10 ரூபாயை எடுத்து நாம் அடுத்தவருக்கு கொடுப்பதற்கு 10 முறை நாம் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு தியாகத்திற்கு சொந்தம் கொண்டாடக்கூடியவர்களாக இன்றைக்கு சஹாபாக்களை நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால் அவர்கள்தான். நிச்சயமாக அவர்கள் அளவிற்கு தியாகம் செய்தோமா? நிச்சயமாக செய்ய முடியாது என்று சொல்லிவிடலாம். ஆனால் சிறிதளவேனும் நாம் தியாகம் செய்ய வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. அப்போ அந்த அளவிற்கு நாம் தியாக எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தோட்டத்தை மட்டும் கொடுத்ததோடு அவர் விட்டுடலைங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ போர்களை கலந்துக்கிட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதரோட. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும், அல்லது அதன் பிறகு இருக்கட்டும், எல்லா போர்களிலும் அவர் பங்கெடுக்கக்கூடியவராக இருந்தாங்க. இந்த நிலைகள்லாம் தாண்டி ஒரு வயதான ஒரு நிலைக்கு வருகிறோம் இல்லையா? அவருக்கும் வயதாகத்தானே செய்யும். எல்லாம் கடந்தும் கூட வயதான நிலையை அவர் அடைந்து விட்டார். ஆனாலும் கூட அவருடைய சிந்தனை கொஞ்சம் கூட மாறலைங்க. எப்படி என்று சொன்னால், ஒரு முறை ஒரு போருக்காக கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. பல போர்களில் பங்கெடுத்திருக்காங்க. போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லாத அளவிற்கு வயதும் ஆயிடுச்சு. வயசான காலத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஒரு சூழல் என்று பார்த்தால், கடல் கடந்து போர் செய்வதற்காக போகக்கூடிய ஒரு சூழல், அதற்கான பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அபூதல்ஹா என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நானும் போருக்கு வருகிறேன் என்று நிற்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க, பாப்பா நீங்கள் போர்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோட நிறைய தியாகம் செஞ்சுருக்கீங்க, பல போர்கள் புரிஞ்சிருக்கீங்க, அதன் பிறகு கலிஃபாக்களுடைய காலங்கள் அதில் நீங்கள் அவங்களோட சேர்ந்து போர் புரிஞ்சிருக்கீங்க, இப்படிலாம் இருக்குது. ஆனால் இது நாங்கள் கடல் கடந்து போக வேண்டிய இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாரோடும் சேர்ந்து நீங்கள் பங்கெடுப்பு செஞ்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் நிறைய செஞ்சிட்டீங்க, நீங்கள் ஓய்வெடுங்கள், உங்களுக்கு பதிலாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனை பாருங்கள். வயதான காலத்திலும் நான் போவேன் அடம்பிடிக்கிறார். பிள்ளைகள் தடுக்கிறாங்க, வேணாம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ அபூதல்ஹா சொல்கிறாரு, தௌபா அத்தியாயத்தினுடைய 41வது வசனம், இன்ஃபிரு ஹிஃபாஃபோ வசிகாலோ, எளிதாக இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட்டு செல்லுங்கள் என்ற வசனம், அதை சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக வருவேன் என்ற ஒரு இதில் போருக்கான ஆயத்த பணிகளை செய்கிறார். பிடிவாதமாக இருக்கிறார், கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லிட்டார். அப்போ இந்த பிடிவாதம் எதனால்? அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் சொல்லிட்டான், எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் நீங்கள் புறப்பட்டு போயிடணும்னு சொல்லிட்டான். அப்போ எனக்கு இது ஒரு வயது ஒரு காரணம்னு சொல்லி நான் இருக்க முடியாது. மறுமையில் அந்த மகத்தான பாக்கியம், அந்த சொர்க்கம் எனக்கு வேணும், அதற்காக நான் எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்ற அடிப்படையில் அவர் போருக்கு புறப்பட்டு செல்கின்றார். கப்பலில் பயணம் போய்கிட்டே இருக்குது. அவர் உடல் பலகீனமாயிடுது, நோய்வாய்ப்படுறாங்க. அந்த நிலையிலேயே அவர்கள் மரணத்தை தழுவுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பொருந்தி கொண்டான். அவரை அடக்கம் செய்வதற்கு ஒரு தீவு எங்காவது இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. கடல் பயணத்தில் எங்கேயும் தென்படவில்லை. அப்படியாக ஒரு 7 நாட்கள் கடந்து விடுகிறது. அதன் பிறகு ஒரு தீவிலே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. அதுவரை உறங்குவதைப் போலவே அவர் இருந்தார் என்பதாக வரலாற்று செய்திகள் சொல்கிறது. அப்படியாக அவருடைய தியாகம் வந்து நினைத்து பார்க்க முடியுதா? எல்லா தியாகங்களுக்கும் சொந்தக்காரரான அவர் வயதான காலத்திலும் கூட அதிலே கொஞ்சம் கூட சடைவடையாமல் அல்லாஹ்விற்காக என்று சொன்னால் எந்த நேரமாக இருந்தாலும்
புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்யணும். அப்போ இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்பது, இந்த மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதற்கு முன்பாக நாம் எதை முற்படுத்த போகிறோம், தியாகத்தால் எதை நிரப்பப் போகிறோம், எது நமக்கு ஆகிரத்திற்கான சேமிப்பாக ஆகப் போகிறது என்பதையெல்லாம் ஒரு கணம் சிந்தித்து அல்லாஹ்வுடைய பாதையிலே சிறிதளவேனும் நாம் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, தியாகம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.